ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 18 ஸ்லோகம் 12 தொடர்ச்சி. கர்ம தியாகம் செய்யலைன்னா அவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த மாதிரி கர்ம தியாகம் செய்பவர்களுக்கு என்ன நன்மை ஏற்படும் என்பதை மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அந்த வகையில இது கண்டினியூஷன் ஆகுது. சோ கர்ம தியாகம் செய்தால் ஏற்படும் நன்மை அந்த 12வது ஸ்லோகத்தோட கண்டினியூஷன். இவ்விதப்பட்டவர்கள் ஆகாமல் அப்படின்னா கர்ம தியாகம் செய்யாம இருக்கிறவங்க ஆகாம செஞ்சவங்கன்னு அர்த்தம். இவ்விதப்பட்டவர்கள் ஆகாமல் எவர்கள் கர்மபல தியாகம் செய்தவர்கள் ஆவார்களோ அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல வந்து கர்ம தியாகம் செய்யறவங்களுக்கு என்ன நன்மை ஏற்படும் அப்படிங்கிறத சொல்றாரு. ஜாதி புஷ்பம் பூத்து உடனேயே காய்ந்து போவது போல், ஜாதி புஷ்பம், ஜாதி புஷ்பம்னாலே பூவு, ஒரு பர்டிகுலர் பூ இருக்கு, அதுல விதையே இருக்காது. அப்படின்னா விதை இருந்ததுன்னு என்ன ஆகும், அது மீண்டும் மீண்டும் அது பல பலனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனா கர்ம பலன் இந்த கர்ம தியாகம் பண்றவங்களுக்கு வராது. அப்போ இது ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் பூ. அந்த பூ வந்து பூத்து உடனே காஞ்சு போயிடும், அதுல இருந்து விதை வந்து மறுபடியும் வரவே வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு பூ அப்படின்னு புரிஞ்சுப்பாங்க. ஜாதி புஷ்பம் பூத்து உடனேயே காய்ந்து போவது போல நிஷ்காம கர்மம் ஒப்பிடப்படுகிறது. ஜாதி புஷ்பம் பூத்து விதையை உண்டு பண்ணி வைக்காமலேயே நசித்து போவதால் நிஷ்காமிய கர்மம் அத்துடன் ஒப்பிடப்படுகிறது சொல்லியிருக்காங்க. செய்யப்பட்டும் செய்யப்படாததாகிறது, அதாவது கர்மம் செய்தும் செய்யப்படாததாகிறது அப்படின்னு அர்த்தம். நீங்க பலன் எதிர்பார்க்காம பண்ணதுனால. விதையே சாப்பாட்டில் செலவழிந்து போனால் விவசாயம் நசித்து போவது போலே பலன் ருச்சிக்கப்பட்டு போனதால் கர்மத்தின் வேலை ஓய்ந்து போய் சத்துவ சுத்தியின் ஒத்தாசை ஏற்பட்டு வெகு பிரசாரமாக துளிர்த்து தலைந்திருந்த துவைதபாவத்தின் ஆடம்பரம் அனைத்தும் குரு கிருபாமிருதம் என்னும் பணிபட்டு படுத்து உதிர்ந்து போய் அதனால் ஏற்பட்ட ஏழ்மையும் விலகி போய் விடுகிறது. நம்ம நெல்ல பாத்தீங்கன்னா விதை நெல் அப்படின்னு சொல்லிட்டு தனியா எடுத்து வைப்பாங்க. ஒவ்வொரு தடவை அதாவது ஒரு மூட்டை நெல்லை விதைச்சா 50 மூட்டை நெல் இது கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 50 மூட்டையும் அப்படியே வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறது இல்லை. அதுல குறிப்பா வந்து விதை நெல் அப்படின்னு சொல்லிட்டு தனியா எடுத்து வச்சுட்டு மீதியை தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்கேஸ் அந்த விதை நெல்லுன்னு எடுத்து வைக்காம அதையும் சாப்பிட்ட அப்படின்னு சொன்னா திருப்பி வந்து விதைக்கிறதுக்கு அங்க ஒண்ணுமே இல்லாம போயிடும். அப்போ பலன்கிறது திரும்ப வராம போயிடும். இது எக்ஸாம்பிள். அதாவது கர்மத்துல நிஷ்காம கர்மம் பண்ணா அப்படின்னா கர்த்தத்துவ அபிமானம் இல்லாமல் அல்லது பல இச்சை இல்லாமல் நாம் பண்ணும்போது கர்ம பலன் நமக்கு வராது. அப்படிங்கறத எப்படி சொல்றாருன்னா, அந்த விதையே நாசமா போற மாதிரி அர்த்தமாயிடுது. நீ அந்த பலனை எதிர்பார்க்காம பண்ணதுனால அது மீண்டும் மீண்டும் அது பலனை கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு அந்த எக்ஸாம்பிள். கர்மத்தின் வேலை ஓய்ந்து போய் சத்துவம் சுத்தியின் ஒத்தாசை ஏற்பட்டு, சத்துவம் சுத்தினா மனசு பியூரிட்டி அடைகிறது. அந்த பியூருக்கு சத்துவம் சுத்தி அப்படிங்கிற ஒரு 4 பாயிண்டா சொல்லியிருப்பாங்க. சத்துவம் சுத்தின்றது ஒரு ஆனந்தம், மயிர்கூச்செறிதல், ஒரு மனதனுடைய சுத்தம். இந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் அதுல வரும். இப்போதைக்கு எனக்கு நினைவில்லை. சத்துவம் சுத்தி ஒத்தாசை ஏற்பட்டு வெகு பிரசாரமாக துளிர்த்து தலைத்திருந்த துவைத பாவத்தின். அப்போ இது வரைக்கும் நல்லா பலன், ஏன்னா துவைத பாவம் இருந்தாதான் பலனுக்கு ஆசைப்பட்டு நம்ம பண்ணுவோம். அது விதை வந்து வந்து நல்லா துளிர்த்து துவைத பாவம் என்னும் பயிர்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நாசமா போயிடும். ஏன்னா இவனுக்கு அத்வைத ஞானம் வந்துருச்சு. இப்ப துவைத பாவம் அங்க இருக்கிறதுக்கு வழியே இல்லை. பின்பு ஜகத் ரூபமாக தோன்றிக் கொண்டிருந்த கர்மத்தின் மூவகைப்பட்ட பலனும் நசித்து போய் புசிக்கப்பட வேண்டியதான பலனுடன் புசிக்க வேண்டியவனான ஜீவனும் நாசமடைகின்றான். ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதாவது நீங்க கர்மத்துல 3 பலன் சொல்லியிருந்தாரு. நிஷித்த பலன், அனிஷ்ட பலன், இஷ்டானிஷ்ட பலன் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷனா பிறப்ப, தேவனா பிறப்ப அல்லது ஜங்கமா பிறப்ப அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. நீ இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரா வலையிச்சை இல்லாம கர்மம் பண்ணி தியாகம் பண்றதுனால உனக்கு இந்த 3 விதமான கர்ம பலனும் உன்னை விட்டு விலகி போயிடும் அப்படிங்கிறது பர்டிகுலரா சொல்லிட்டு, 3 வகைப்பட்ட பலனும் நசித்து போய் புசிக்கப்பட வேண்டியதான பலனுடன் புசிக்க வேண்டியவனான ஜீவனும் நாசமடைகிறான். 3 வகைப்பட்ட பலன் நசித்து போவது புரியுதுல்ல உங்களுக்கு? பட் பலன் நசித்து போவதுடன் புசிக்க வேண்டியவனான ஜீவனும் நாசமடைகிறான். ரொம்ப முக்கியமான பாயிண்ட்.
ஜீவன் நாசமடைகிறாங்க. என்னது ஜீவன் நாசமடைஞ்சிட்டா என்ன ஆகும் அப்படின்னு கேட்காதீங்க. இங்கே ஜீவன் என்பது அஞ்ஞானத்தில் சிக்கிக் கொண்டிருக்கின்ற அந்த ஜீவன் நாசமடைகின்றான் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அந்த ஜீவனுக்கு தான் பிரம்மம் என்ற உணர்வு ஏற்பட்டு விட்டதுன்னு அர்த்தம். ஏன்னா கர்மபல தியாகம் பண்ணினதுனாலேயே பலேச்செல்லாம் பண்ணதுல சத்வம் சுத்தி ஏற்பட்டுட்டு அவனுக்கு ஞானமே கிட்டி விடும் அப்படின்னு அர்த்தம். இப்ப ஞானம் கிட்டும் போது இந்த உடம்பு என்பது உண்மையில் இல்லை, இவைகள் எல்லாம் வெறும் தோற்றம் என்று தெளிவான ஒரு புரிதலோடு இது நான் அல்ல, நான் பிரம்மம் என்று நான் எப்ப ஃபீல் பண்ணிட்டேனோ அப்ப இது நாசமாயிடுச்சு இல்ல. அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இல்லவே இல்லதான், வெறும் தோற்றமாத்தமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த தோற்றத்தை உண்மை என்று நம்பி நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த வாழ்க்கை நாசமாகிவிட்டது அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம். சரியா? புசிக்க வேண்டியவன் யார் கர்ம பலனை புசிப்பாங்க? நான் செய்கிறேன் என்ற பாவத்துல அகங்காரத்தில் இருக்கிறவன் தான் கர்ம பலனை புசிப்பான். இப்ப இங்க ஈகோ காணும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல இந்த பாடி அப்படிங்கிறது ஈகோ இல்லாம வெறும் தோற்றம் மாத்திரமாக இருக்கிறது. அப்ப இவனும் பிரம்ம பாவத்துல இருக்கான். பிரம்ம பாவம்னா அனைத்தும் தானே அப்படிங்கிற பாவத்துக்கு வந்துட்டான். So this is the small understanding. ஞானம்ங்கிறது எவ்வளவு ஒரு சின்ன விஷயம் புரிஞ்சுக்கோங்க. நான் பாடியில ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கிறது நம்மளுடைய அந்த ஃபீலிங்ஸ, நான் பாடி இல்ல ஆல், அதாவது நானே எல்லாமா இருக்கேன், நான் பிரம்மம். இவையெல்லாம் வெறும் என்னுடைய மாய பிம்பங்கள், வெறும் தோற்றம். எங்கும் நானே, எதிலும் நானே, எல்லாம் வெறும் தோற்றமே, இருக்கிறது நான் மட்டுமே. சோ இந்த ஒரு பெரிய ஞானம் நமக்கு வந்துருது. அது வந்துருது ஜீவன் நாசமடைகின்றான் அப்படின்னு அர்த்தம். சரியா? அங்க தனியா இந்த ஸ்ரீ அப்படின்னு இத்தனை நாளா நான் நினைச்சிட்டு இருக்கேன் இல்லையா, அந்த ஸ்ரீ தான் நானு அப்படின்னு சொல்லிட்டு நான் எதாவது பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா, அவன் இருக்க மாட்டான் இனிமே அப்படின்னு மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அவன் பிரம்மமா மாறிட்டான். இப்படி ஞானத்தை முக்கிய அம்சமாக உடைத்திருக்கும் சந்நியாசம் எவர்களுக்கு ஏற்படுமோ தே விரேசா அவர்களே கர்ம பலன்கிறார்கள். தியாகம் சந்நியாசம் இதை பத்தி தான் அவன் கேட்க ஆரம்பிச்சான். சோ ஞானத்தை முக்கிய அம்சமாக கொண்டு ஒரு கர்ம தியாகம், கர்ம சந்நியாசம் எது ஏற்படுமோ அவர்கள் தான் வீரேஷா. அப்படின்னா அர்ஜுனனுக்கு வந்து டிஃபரெண்டா பேர் வச்சு கூப்பிடுறது வழக்கம். அதுல வீரேசா, வீரர்களுக்குள் சிறந்தவனே அப்படின்னு அர்த்தம். அவர்களே கர்ம பலனிலிருந்து விடுபட்டு போகிறார்கள். இப்படிப்பட்ட உண்மையான சந்நியாசத்தால் ஆத்மஸ்வரூபத்தில் திருஷ்டி பிரவேசித்த பின் கர்மம் என்று ஒன்று இருக்கிறது என்று உணர்வதும் இருக்குமோ? எப்ப வந்து நீங்க இந்த மாதிரி பியூரா ஹார்ட்டடா மாறிட்டீங்களோ, கர்ம பல தியாகத்தின் மூலியமாக உங்க மனசு சுத்திகரிக்கப்பட்டு விட்டதோ, அப்ப என்ன ஆயிடுது? ஞானம் கிடைச்சிருது. நீங்க யாருன்றதை நீங்க புரிஞ்சுக்க போறீங்க. ஏன்னா சத்துவகுணத்துல இருந்தாதான் நீங்க யாருன்னு புரிஞ்சுக்க முடியும். சரி, இப்ப ஞானம் கர்மம் ஒன்ஸ் ஆத்மஸ்வரூபத்தில் திருஷ்டி பிரவேசித்த பின் அப்படின்னா நீங்க ஆத்மான்றதை புரிஞ்சுக்கிறீங்கன்னு அர்த்தம். சரியா? ஒன்ஸ் அதை புரிஞ்சிருச்சு அப்படின்னா கர்மம் என்று ஒன்று இருக்கிறது என்று உணர்வதும் இருக்குமோ? ஏன்னா ஆத்மாவுக்கும் கர்மத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆத்மா கர்மம் செய்யவே செய்யாது. நான் ரொம்ப அடுத்தடுத்து ரொம்ப டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. நானும் வந்து அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஆத்மா உண்மை, கர்மா மாயை. உண்மை பொய்யாக முடியாது. அதனால உண்மைக்கும் பொய்க்கும் சம்பந்தமே இருக்க முடியாது. உண்மை இல்லைன்னா பொய் இருக்காதுன்றது வேற, நிஜம் இல்லைன்னா நிழல் இருக்காதுங்கிறது வேற. அதுக்காக நிஜ நிழலாக முடியாதுங்கிறதையும் நீங்க சேர்ந்து புரிஞ்சுக்கணும். கர்மம் முழுக்க முழுக்க மாயை சம்பந்தப்பட்டது. ஜீவன், ஈஸ்வரன், கர்மம் இதெல்லாம் மாயை சம்பந்தப்பட்டது. பட் ஜீவன் சாரி பிரம்மங்கிறது இதுக்கு முற்றிலும் அப்பாற்பட்டு தனித்திருப்பது அல்லவா? சோ எல்லாரும் நானே ஆத்மா, அதாவது ஆத்மா செய்கிறான், ஆத்மா ஓடுகிறான்னு தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. ஆத்மா செய்வதும் இல்லை, ஓடுவதும் இல்லை, எதையும் செய்யாது அப்படிங்கிற விஷயத்த இங்க சொல்ல வர்றாரு. கர்மம் என்று ஒன்று இருக்கிறது என்பதை உணராது பிரம்ம பாவத்துல. சரியா? சுவர் விழுந்து போய்விட்ட பின் அதில் விழுந்திருந்த சித்திரங்கள் மண்ணோடு மண்ணாய் கலந்து போகின்றன. எக்ஸாம்பிள்ஸ் எடுக்கிறாரு. சுவர் இருந்தாதான் சித்திரம் இருக்கும். சுவரே இல்லைன்னா சித்திரம் எப்படி இருக்கும்? ஜீவன் இருந்தாதான், கர்த்தா இருந்தாதான் கர்மா இருக்கும். நான் செய்கிறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கிற வரைக்கும் கர்மா எனக்கு இருக்கிறது கண் கூட தெரியும். இங்க நான் கர்த்தா இல்லை, நான் பிரம்மம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணதுக்கு அப்புறம் இங்க கர்த்தாவே இல்லை. கர்த்தாவே இல்லை அப்படின்னா கர்மா எப்படி இருக்கும்? அப்படி புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. சுவர் விழுந்த பின் எழுதியிருந்த சித்திரங்கள் மண்ணோடு மண்ணாய் கலந்து விடுகின்றன. ராத்திரி விலகு போய் வெளிச்சமான பின் இருட்டு எவ்விதம் மிகுந்து நிற்கும். சூரியன் வந்ததுக்கு அப்புறம் இருட்டு எப்படி மிகுந்து நிற்கும். சோ நான் ராத்திரின்னா அறியாமையில் இருக்கிற வரைக்கும் தான் கர்மா அதெல்லாமே. பட் ஞான ஒளி வந்து விட்டதுக்கு அப்புறம் கர்மா எங்க இருக்கு? கர்மானா செயல்களே இல்லை அப்படிங்கிற மாதிரி பிரம்மத்துக்கு ஃபீல் வந்துருது. உருவமே அழிந்து போய்விட்டவின் நிழல் எங்கே காணப்படும்?
உருவம் இருக்கிற வரைக்கும் தான் நிழல் இருக்கும். ஆனா உருவமே இல்லை, அஞ்ஞானமே இல்லை, அப்புறம் எங்க இருந்து கர்மம் வரும்? பேஸ் வேணும்லப்பா. கர்த்தாவில் இருந்தா தானே கர்மம் வரும். இங்க கர்த்தாவே இல்லையே. கண்ணாடி இல்லாமல் போன பின் முகத்தின் பிரதிபிம்பம் எதில் காணப்படும்? கண்ணாடி இல்லைன்னா பிம்பம் தெரியுமா? நீ பிம்பத்தை பாக்கணும்னா கண்ணாடி இருக்கு. கண்ணாடிங்கிற பேஸ வச்சுதான் நீ பிம்பத்தை பாக்குற. கண்ணாடியே இல்லைன்னா பிம்பத்தை பார்க்க முடியாது இல்லையா? அப்போ கர்த்தாங்கிற பேஸ் வச்சுதான் கர்மம் வருது. கர்த்தாவே இல்லைன்னா கர்மம் எப்படி வரும்? சோ இப்படியே நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். நித்திரை இருந்த இடம் தெரியாமல் போன பின் சொப்னத்தின் பேச்சு எப்படி ஏற்படும்? எத்தனை எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. சோ நீ தூங்கினாதான் கனவே வரும். நீ தூங்கவே இல்லைன்னா கனவு எப்படி வரும்? அப்ப ஜீவனே இல்லைன்னா கர்த்தா எப்படி வருவான்? செய்யறவனே இல்லைன்னா செயல் எப்படி வரும்? இப்படி புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. அப்படி வகைப்பட்ட கர்ம பல சந்நியாசத்தால் அவித்யையே இல்லாமல் நசித்து போகும். இதுல முக்கியமா என்னன்னா, இந்த மாதிரி நீங்க சுத்த சாத்வீக கர்ம பல தியாகத்தை பண்ணும்போது என்ன ஆயிடுது அப்படின்னா, அவித்யை அப்படின்னா அறியாமைன்னு அர்த்தம். சோ அஞ்ஞானம் சுத்தமா நாசமா போயிடும். அப்படின்னா நான் பிரம்மபாவம்ங்கிறத நீங்க ஃபீல் பண்ணிடுவீங்கன்னு அர்த்தம். அந்த அதன் காரியமாக சுகதுக்கங்களின் வியாபாரம் எப்படி நடைபெறும்? சுகதுக்கம்லாம் யாருக்கு? கர்த்தாவுக்கு தானே. நான் நினைச்சிட்டு இருந்த ஈகோல இருக்கிறவனுக்கு தானே. சோ அதனால அது யாருக்கு ஏற்படும்? ஆகவே கர்ம விஷயத்தில் கர்த்தவ புத்தியும் பல ஆசையும் சந்நியசித்துக் கொண்ட ஒருவனுக்கு கர்மத்தின் சம்பந்தம் எப்படி ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு, எவ்வளவு முக்கியம் நம்ம செய்யற ஆக்ஷன்ஸ்ல எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி, கர்த்தத்துவ அபிமானமும் பல இச்சையும் இல்லாம இருக்கிறதுன்றது எவ்வளவு முக்கியம்ன்றதை உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்ப அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்ப ஆத்மா கர்மம் பண்ணல, ஆத்மா கர்மம் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆத்மாவுக்கு கர்மத்துக்கு சம்மதமே இல்லையப்பா. யார் தாயா பண்றாங்க? அப்ப பண்றது யாரு? கர்மாவுக்கும் சம்பந்தப்பட்டவர்கள் எவனவன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை வந்துடும். அப்படிங்கிறதுனால அவரை விட்டு போடுறாரு. அவித்தியை நீங்கி போகாத வரைக்கும் புத்தியில் பேதபாவங்கள் ஏற்பட்டு கொண்டு ஆத்மாவானது கருத்துருவ புத்தி பாராட்டியதாகவும் சுப அசுப கர்மங்கள் மிக்க பரபரப்புடன் செய்து வைப்பதாகவும் தோன்றுகிறது. சோ இந்த அறியாமை நீங்காத வரைக்கும் தான், அதாவது அறியாமையில் இருக்கிற வரைக்கும் தான் அர்த்தம். சரியா? புத்தியில் பேதபாவங்கள் ஏற்படுது. இது வரைக்கும் நீ அறியாமல் இருந்தாதான் புத்தியில பேதபாவங்கள் ஏற்படும், துவைத பாவம் ஏற்படும். இல்லைன்னா அனைத்தும் ஒன்றுன்ற பிரம்மபாவத்துக்கு நீ போயிடுவ. நான் செய்கிறேன் இது எல்லாமே அறியாம இருக்கிற வரைக்கும் தான். சோ இந்த ஜீவன் கர்த்தா எல்லாமே இப்போ விளைவு சுப அசுப கர்மங்கள் எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா உண்மையிலேயே ஆத்மாவுக்கும் கர்மத்துக்கும் மேற்கு திக்குக்கும் கிழக்கு திக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் இருக்கிறதப்பா. எல்லாம் எக்ஸாம்பிள் பாருங்க. மேற்கு திக்குக்கும் கிழக்கு திக்குக்கும் எவ்வளவு தூரம் இருக்கிறதோ, அதாவது நிறைய டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத இதை விட இப்படி பெட்டரா சொல்லணும். ஸோ எக்ஸ்ட்ரீம்லி ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ் மீட்டே ஆகாது. எவ்வளவு தூரம் போனாலும் மீட் ஆகாது. அப்படின்னா இன்ஃபினிட்டின்னு சொல்லுவாங்கல்ல இங்கிலீஷ்ல, அந்த மாதிரி ஒரு டிஸ்டன்ஸ அழகா இந்த மாதிரி ஒரு யோசிச்சு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆத்மாவுக்கும் கர்மத்துக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையான்றதுக்கு இந்த எக்ஸாம்பிள். சரியா? இல்ல அப்படிங்கறது எந்த அளவுக்கு ஆழமா சொல்றாருன்னு புரிஞ்சுக்கோங்க. மேற்கு திக்குக்கும் ஆத்மாவுக்கும் கர்மத்துக்கும் மேற்கு திக்குக்கும் கிழக்கு திக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் இருக்கிறது. ஆகாசத்தில் காணப்படும் மேகத்துக்கும் சூரியனுக்கும் காணல் நீர் தோற்றத்திற்கும் பூமிக்கும், மேகத்துக்கும் ஆகாசத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. மேகத்தை போய் அவனாவது ஆகாயம்னு சொல்ல முடியுமா? அதே மாதிரி பூமிக்கும் காணல் நீர் தோற்றத்திற்கும், பூமி வெப்பமா இருக்கிறதுனாலதான் காணல் நீர் தோற்றம் தெரியுது. அதுக்காக பூமி காணல் நீர் ஒன்னாயிடுமா? ஆத்மா இருக்கிறதுனாலதான் கர்மம் உனக்கு செய்யற மாதிரி, கர்மங்கள்லாம் நடக்கிற மாதிரி உனக்கு ஃபீல் ஆகுது. ஆத்மா எப்படிதான் கர்மம் செய்யறதா? சூரியன் பூமிக்கும் காற்றுக்கும், சூரியனுக்கும் காணல் நீர் தோற்றத்திற்கும் தான் கரெக்ட். ஏன்னா சூரியனுக்கு தான் காணல் நீர் தோற்றம் தெரியும். பூமிக்கும் காற்றுக்கும் நதியில் முழுகி கிடக்கும் பாறைக்கும் நதியின் ஜலத்துக்கும். பூமிக்கும் காற்றுக்கும் எது சொன்னாரு? சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்காரு. ஓகே. அதே மாதிரி நதியில் மூழ்கி கிடக்கும் கற்பாறைக்கும் நதிக்கும். ஏன்னா ஆத்மா இல்லைன்னா கர்மா இல்லதான். ஆத்மானாலதான் கர்மா இருக்கிற மாதிரி தெரியுது. அதுக்காக ஆத்மா கர்மம் செய்யுதுன்னு சொல்லக்கூடாது.
அப்போ நதியிலேயே தான் இருக்கு பாறாங்கல், அதுக்காக நதி ஆயிடுமா? பாறாங்கல் நதியே இருக்குன்றதுக்காக நதி ஆயிடுமாடா? கர்மா வந்து ஆத்மா இருக்கிறதுனாலதான் கர்மா வருதுன்றதுக்காக ஆத்மா எப்படி நீ கர்மம் செய்யறதா சொல்ல முடியும் அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் சொல்ல வர்றாரு. ஜலத்துக்கும் நதியின் ஜலத்துக்கும் சம்பந்தம் கிளேஷம் கூட இராதது போல ஆத்மாவுக்கும் கர்மத்துக்கும் சம்பந்தம் கிளேஷம் கூட, கிளேஷம்னா கொஞ்சம் கூட இல்லைன்னு அர்த்தங்க, இல்லை. ஜலமும் அதில் உண்டாய் அதில் இருக்கும் பாசியும், அடுத்தடுத்த எக்ஸாம்பிள் மறுபடியும் போறாரு. ஸோ ஜலத்துக்கும் பாசிக்கும் சம்மந்தமே கிடையாது. ஜலம் இல்லைன்னா பாசி உருவாகாத வாஸ்தவம் தான். ஜலமும் பாசியும் ஒன்னாடா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க. ஆத்மாவுக்கும் கர்மத்துக்கும் சம்மந்தம் இல்லை, தயவு செய்து புரிஞ்சுக்கோ அப்படின்னு அடுத்த எக்ஸாம்பிளுக்கு போயிட்டாரு. ஜலமும் பாசியும் தீபமும் கரியும். தீபத்தினாலதான் கரி வருது, அதனால தீபத்தை போயிட்டு கரின்னு சொல்லிடுவியா நீ? அப்போ ஆத்மானாலதான் கர்மம் உண்டாகுது, அதுக்காக ஆத்மா எப்படிதான் கர்மமா? எப்படி யோசிக்கிறார் பாருங்களேன். சந்திரனும் அவரிடத்தில் காணப்படும் களங்கமும், அது என்னன்னு தெரியல. கண்ணும் அதன் பார்வையும், அப்கோர்ஸ் கண்ணு வேற அதனுடைய பார்வை வேற, கண்ணையும் பார்வையும் ஒண்ணுன்னு சொல்லக்கூடாது. அதே மாதிரி வழியும் அதில் நடக்கின்றவனும், வழி இல்லைன்னா நடக்க முடியாத வாஸ்தவம் தான், அதுக்காக வழியும் நடக்கிறவனும் ஒன்னாயிடுமா? என்ன யோசிக்கிற நீ? ஆத்மாதான் எல்லாம். ஆமா இல்லைன்னு யார் சொன்னது? ஆத்மா இல்லைன்னா எதுவும் இல்லைதான். ஆத்மானாலதான் கர்மங்கள்லாம் இருக்கிற மாதிரி தெரியுது, அதுக்காக ஆத்மாவும் கர்மாவும் ஒண்ணா. வழி இல்லைன்னா நடக்க முடியாதுன்றதுக்காக வழியும் நடக்கிறவனை எப்படி ஒன்னாக முடியும்? இஸ் a base for everything, but of course whatever happens, அதாவது அதில் நடக்கின்ற அவனுக்கும் இந்த வழிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு அழகா எத்தனை எக்ஸாம்பிள் சொல்றாரு. கண்ணாடியும் அதன் தன் ரூபத்தை பார்த்துக் கொள்கிறவனும் அத்தியந்தம் வேறுபட்டவர்களாக இருப்பது போலே. கண்ணாடியும் அதன் ரூபத்தை பார்க்கிறவன், கண்ணாடி வேற ரூபம் வேற. கண்ணாடி இல்லைன்னா ரூபத்தை பார்க்க முடியாதுதான், இருக்கா? கண்ணாடி நீ எப்படி ஆக முடியும்? கண்ணாடி வேறதான், நீ வேறதான். கண்ணாடி ஆத்மா, கண்ணாடி நீ எல்லாம் ஆக முடியாது. ஆனா நீ பார்க்கறதுக்கு கண்ணாடி வேணும் தான், யாரும் இல்லைன்னு சொன்னா. ஸோ இந்த ஆத்மாவுடைய ரெஃப்ளெக்ஷனா தான் இந்த ஹோல் வேர்ல்டு இருக்கு. ஆத்மாவுடைய அந்த பிரகிருதியின் சம்பந்தத்தாலதான் இந்த ஹோல் வேர்ல்டே இருக்கு. அதுக்காக ஆத்மாவை போயிட்டு நீ மாயான்னு சொல்லக்கூடாதுல்ல, அது உண்மை சுரூபம் அல்லவா, இது வந்து ஒண்ணுமே இல்லாதது அல்லவா. So therefore this is the way you have to link. இல்லைன்னா அது இல்ல, ஆனா அது இது ஒண்ணு அல்ல. இது எத்தனை எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காருன்றதை நான் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. இவ்வளவு எக்ஸாம்பிள்ஸும் ரெண்டும் ஒண்ணு இல்லைன்றதை சொல்றதுக்காக. ஸோ பார்த்துக் கொள்கிறவனும் அத்தியந்தம், அத்தியந்தம்னா கொஞ்சம் கூட அர்த்தம், வேறுபட்டவர்களாக இருப்பது போல. கொஞ்சம் கூட ஒன்னா இல்ல, அத்தியந்தம் டோட்டலாவே வேற இருக்கு. அத்தியந்தம்னா டோட்டல் புரிஞ்சுக்கலாம். ஆத்மாவும் கர்மமும் முற்றிலும் வேறுபட்டவைகளே ஆனாலும் அஞ்ஞானத்தால் ஆத்மா கர்மங்களை செய்து வைக்கிறவனாக மதிக்கப்படுகின்றான். அப்ப அஞ்ஞான கண்ணுக்கு தான் தெரியும் ஆத்மா வேலை செய்கிற மாதிரி. தடாகத்தில் இருக்கும் தாமரை பூவின் விகர்சம் சூரியனால் ஏற்பட்டாலும் அந்த பூ தன் தேனை தேனீக்கு புரட்டி வைக்கிறது. ஸோ அது அந்த பேசினால்தான் எல்லாமே தெரியுது அப்படிங்கிறதுக்காக இதுக்கு அது சம்மந்தம் இல்லை. தாமரை பூ விரியறதுக்கு காரணம் என்னவோ சூரியன் தான், ஆனா அதனுடைய தேன் வந்து ஒன்றும் சூரியன் புசிக்கிறது இல்லை, அது எதுவுமே செய்யறது இல்லை. பட் அதனால அதெல்லாம் நடக்குது, பட் அது ஒண்ணும் வந்து எதுவும் செய்யல. அதனாலதான் தேனை வந்து வேற என்னமோ தான் குடிக்கிறதே தவிர அது ஒண்ணும் இந்த தேனை குடிக்கிறது இல்லை. இட்ஸ் நாட் டூயிங் எனிதிங் அண்ட் இட்ஸ் நாட் ஈவன் எக்ஸ்பீரியன்சிங் தி பலன். செய்யவே இல்லை அப்படின்னா பலன் எங்கே வந்து இது செய்ய போகுது, சரியா? ஸோ தாமரைக்கு விகரிசிக்கவும் இல்லை, அதனுடைய தேனை பருகவும் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. செயலும் இல்லை, அதனுடைய பலனையும் அனுபவிக்கவில்லை அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. விகர்சம் சூரியனால் ஏற்பட்டாலும் அந்த பூ தன் தேனை தேனிக்கு புரட்டி வைக்கிறது. ஆத்மா அடிக்கடி செய்து வைப்பதாய் தோன்றும் கர்மங்களுக்கு காரணங்கள் ஆத்மாவை காட்டிலும் வேறான 5 வஸ்துக்கள், அவற்றை மேலே நிரூபித்து காட்டுவே. பெரிய டவுட் வந்திருக்கும்ல, சரி ஆத்மா கர்மம் செய்யலைன்னா யாருப்பா செய்யறாங்க? ஆத்மா கர்மம் செய்வதில்லை, ஆயினும் கர்மம் செய்வதற்கான காரணங்கள் வேறு 5 இருக்கின்றன, அதை உனக்கு நிரூபித்து காட்டுகிறேன் என்று சொல்லி இந்த ஸ்லோகம் நிறைவடைகிறது.